ஹாய் சகோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் கேட்கறது தான். அப்படியே எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு அந்த ஹை பட்டனை கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. நம்ம லாஸ்ட்டா இதுவரைக்கும் பார்த்தோம்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு தனக்கு ஆப்போசிட்டான ஆள். அது மட்டும் இல்லாம ஒரு துரோகம் பண்ணிட்டாங்கிற விஷயமும் அவளுக்கு தெரிய வரும். இதனால வந்துட்டு நம்ம ஹீரோவ குத்தியிருப்பா. அந்த நேரத்தில நம்ம 9வது இளவரசர் வந்துட்டு, "காதல் ஜோடிகள் 2 பேரும் கூண்டுக்குள்ளேயே செத்து போங்க. அவன நீ சாகடிச்சிட்ட. அத பார்த்து நீயே செத்து போ" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "நீ இந்த அளவுக்கு சைக்கோத்தனமா இருக்காத" அப்படின்னு ஹீரோயின் திட்டிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த 9வது இளவரசர் அங்கேருந்து மேப் எடுத்துட்டு நம்ம பேரரசர கொல்றதுக்காக போயிட்டுருக்காய்ங்க. அந்த நேரத்தில ஹீரோவ பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தவன், "ரொம்ப நடிச்சது போறோம். கொஞ்சம் எழுந்திரி" அப்படிங்கிற மாரி சொன்னதுக்கு அப்புறம் தான், "அட பாவிகளா 2 பேரும் பிளான் போட்டு தான் இப்படி பண்ணியிருக்கீங்களா?" இப்ப தான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த காமிக்கிறாங்க நமக்கு. என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் போயிட்டு அவங்க முன்னோர்கள் இருக்கிற அந்த நினைவந்தத்துல ஆசீர்வாதம் வாங்குவாங்கல்ல, கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி. அந்த இடத்துலயே நம்ம ஹீரோ வந்துட்டு உண்மைய சொல்லியிருப்பான். இந்த மாரி உங்க குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டு, அடுத்த நாட்டோட போய் சேர்ந்த ஒருத்தரோட பையன் தான் நான் அப்படிங்கிற உண்மையும் சொல்லியிருப்பான். அதுக்கான ஆதாரத்தையும் காட்டியிருப்பான். அத பார்த்த உடனே அவனுக்குலாம் செம்ம கோவம் வந்துரும். ஏன்னா, தன்னோட நாட்டு மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டு, பக்கத்து நாட்டோட சேர்ந்த ஒரு துரோகியோட பையன் அப்படிங்கிறது இப்ப தான் அவளுக்கே தெரிய வரும். ஏன்னா, நமக்கே இப்ப தான் தெரிய வருது. இதுவரைக்கும் எதிரி எதிரின்னு தான் சொல்லிட்டு இருந்தாய்ங்க. ஆனா, இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் இதுக்கப்புறம் தான் நமக்கே தெரியும். அப்படி தெரிஞ்சதுக்கப்புறம் அவளால அத அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியல. ஆனா, அவங்க அப்பா இருந்துகிட்டு ஒரு துரோகியோட பையன எப்படி எடுத்து வளர்த்தாரு? அது மட்டும் இல்லாம நம்ம எப்படி இந்த அளவுக்கு தெரியாம இருந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரொம்ப கில்ட்டி ஃபீல்ல, "தயவுசெய்து கண்ணு முன்னாடி நிக்காத. அத ஏன் இப்போ வந்து சொல்ற? கல்யாணம் நடக்கிறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி வந்து சொல்ற. என் மனச உடைக்கிறதுக்காக இப்படி சொல்றியா?" அப்படிங்கும்போது, "இல்ல இந்த பொய்யோடயே நம்ம லைஃப மூவ் பண்ண முடியாது." அப்படிங்கிற விஷயத்த சொல்ல, அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. "தயவுசெய்து வெளியில போ" அப்படிங்கிற மாரி கத்திர்றா. அவனும் வெளியில போயிட்டு, "அந்த பனியில போயிட்டு நான் மண்டி போட்டு தான் இருப்பேன். உனக்கு எப்போ மனசு மாறுதோ, இல்ல என்ன தண்டிக்கணும்னு நினைக்கிறியோ, எப்படி வேணாலும் தண்டிச்சுக்கோ. என்ன கொல்றனாலும் கொன்னுக்கோ. ஆனா ஒரு குற்றவாளியா மட்டும் பார்க்காத" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவனும் அப்படியே போய் வெளியில மண்டி போடுறான். இவன் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல, சரி அது அவங்க பண்ண தப்பு. அதுக்கு இவன் என்ன பண்ணுவான்? இவனுக்கே இப்ப தான் உண்மை தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நேரா வெளியில போறா. "உன்ன நான் மன்னிக்கிற மாரிலாம் இல்ல. ஆனா உன் மேல ஒரு கோவம் இருந்துகிட்டே தான் இருக்கு. இத நீ மறைச்சு, இன்னும் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம, அது அவங்க பண்ண தப்பு. அதுக்காக உன்னையும் தண்டிக்க முடியாது. நான் உன்ன அக்செப்ட் பண்ணிக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, ஹீரோவும் புரிஞ்சுக்கிட்டு அப்படியே பக்கத்துல வரான். கழுத்துல கத்தி எடுத்து வச்சுட்டு, "நீயும் அந்த மாரி துரோகம் பண்ணணும்னு நெனச்சேன்னா, நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறது உனக்கே தெரியும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, கொஞ்சம் ரகடா தான் நடந்துக்கிறா. அதுக்கு முன்னாடி நம்ம வெளிப்படையா கல்யாணம் பண்ணிக்கிற மாரி நடிக்கணும். ஆனா, இத நம்ம பேரரசுகிட்ட போய் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு பிளான போடுறாய்ங்க. அப்படி என்ன பிளான போடுறாய்ங்கன்னா, இவங்களுக்கு கல்யாணம் நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு செட்டப்ப ரெடி பண்ணி, அதுல வந்துட்டு ஹீரோவோட அசிஸ்டண்ட்டையும், அதுக்கப்புறம் அந்த வைத்தியக்கார பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்களையும் உட்கார வச்சுட்டு, இவங்க 2 பேரும் பேரரசர பார்க்க போறாய்ங்க. ஆக மொத்தத்துல அவிங்க என்ன நெனச்சுப்பாய்ங்க, ஆப்போசிட் பார்ட்டி எதிரிங்கலாம் நோட்டம் விட்டுட்டுருப்பாய்ங்கல்ல, அவிங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு அவிங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காய்ங்க அப்படிங்கிற மாரி நெனச்சுப்பாய்ங்க. ஆனா இவிங்க 2 பேரும் அவிங்க கெட்டப்ல போயிட்டு, பேரரசர போய் மீட் பண்ண போறாய்ங்க. ஹீரோ போயிட்டு அவனோட உண்மையும் ஒத்துக்கிறான். "நான் இந்த மாரி உங்களுக்கு துரோகம் பண்ண ஒருத்தரோட பையன் தான்." அப்படிங்கிற விஷயத்த சொல்லும்போது, அவரு கேஷுவலா, "ஓ! இன்னைக்கு தான் உனக்கு இந்த உண்மை தெரிஞ்சுச்சா? சரி, நானும் அதுல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த நானும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன்." அப்படிங்கிற மாரி அவரு ஒரு புக் எடுத்து வைக்கிறாரு. இது எல்லாமே ஒரு 29 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைன்னே சொல்லலாம். அதில வந்துட்டு உங்க அப்பா, அதுக்கப்புறம் இந்த நாட்டோட ஜெனரல் எல்லாரும் போய் சண்டை போட்டுட்டு இருக்கும்பொழுது, ஒரு 5 நாடு வந்துட்டு எங்க கைய விட்டு போற மாரி இருந்தது. அப்போ ஒரு முடிவு எடுத்தாங்க. அதில உயிரோட இருந்தது உங்க அப்பாவும், அந்த ஜெனரல் மட்டும் தான். ஆல்மோஸ்ட் அந்த ஜெனரலும் இறக்குற அந்த தருவாயில இருந்தாய்ங்க. அவரு மட்டும் அந்த நாட்டு கையில மாட்டியிருந்தா, அதாவது எதிரிகள் கையில மாட்டியிருந்தா, அந்த 5 நாட்டு மக்களும் இப்போ நம்ம கையில இருந்திருக்க மாட்டாங்க. அப்போ அவரு முடிவு பண்ணாரு. என்ன பண்ணாய்ங்கன்னா, உங்க அப்பாவ கூப்ட்டு, "நீ என்ன கொல்லு. நீ என்ன கொன்னுட்டு என்னோட தலைய வெட்டி, அவங்க நாட்டுக்குள்ள ஸ்பையா போ. அதில இருந்துட்டு நம்ம நாட்டுக்கு எதிரா என்னென்ன பண்றாங்களோ, அந்த எல்லா விஷயத்தையும் நீ அவங்களுக்குள்ள ஒரு ஆளா இருந்து நீ சொல்லணும்." அப்படிங்கிற விஷயத்த சொல்ல, "இத எப்படி நான் பண்ண முடியும்? இங்க பாரு, நான் அவங்க கிட்ட மாட்டி, அதுக்கப்புறம் நம்ம நாட இழக்கிறதுக்கு பதிலா, இப்படி ஒரு விஷயத்த நீ துரோகம் பண்ணிட்ட ஒரு ஆள் நமக்கு கிடைச்சிருக்காய்ங்க. நம்ம நாட்ட கைப்பற்றலாம்." அப்படிங்கிற மாரி அவங்க ஒண்ண அழைச்சிட்டு போவாய்ங்க. "நீ எனக்கு தெரியும் நீ ரொம்ப புத்திசாலி அப்படிங்கிறது. என்னோட கடைசி கட்டளையா இத பண்ற." அப்படிங்கிற மாரி அந்த ஜெனரல் ஆர்டர் போட, அவருக்கும் வேற வழி தெரியல. அந்த ஆளோட அதாவது ஜெனரலோட தலைய வெட்டி, தன்னோட நாட்டுக்கு துரோகம் பண்ண மாரி காட்டிட்டு, அவங்க ஒய்ஃப்‌க்கு தனியா ஒரு சீக்ரெட்டான ஒரு ஜேடைய அனுப்பிச்சு வைக்கிறாரு. அந்த ஜெனரலோட பாடியில வச்சே ஒரு லெட்டரையும் அனுப்பிச்சு வைக்கிறாரு. அதே மாரி தான் இங்க வந்துட்டு ஆப்போசிட் குரூப்ல சேர்ந்து இன்ன வரைக்கும் ஸ்பை வேலையா பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஆனா அவரு உயிரோட இருக்காரா? என்ன அப்படிங்கிறது தெரியல. இங்க நாட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னா, இந்த மாரி நம்ம நாட்டோட ஜெனரலையே வெட்டிட்டு, அடுத்த நாட்டோட சேர்ந்து நம்ம நாட்டுக்கு துரோகம் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாரி, இவங்களோட மொத்த குடும்பத்தையும் துரோகி குடும்பம் அப்படிங்கிற மாரி சொல்லி, எல்லாருமே கதவ அடைச்சு உடைச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு நேரா நம்ம ஹீரோவோட அம்மா தான் போயிட்டு பேரரசர மீட் பண்றாங்க. அவங்கள்ட்ட அந்த ஜேடையும், அவர் குடுத்த லெட்டரையும் குடுக்குறாங்க. அப்போ தான் தான் ஹஸ்பண்ட் எப்படி ஒரு நிலைமையில என்ன பண்ணிட்டு இருக்காரு, எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்தாரு அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கும் தெரிய வருது. அப்ப பேரரசர் என்ன சொல்றாருன்னா, "இது வந்துட்டு இவ்ளோ கொடுமையான விஷயத்த உன் ஃபேமிலி தாங்க வேணாமா? நான் உண்மைய வந்துட்டு வெளியில சொல்லிர்றேன். அப்படி சொன்னீங்கன்னா, நம்ம நாட்டுல இருக்கிற எதிரி நாட்டோட ஸ்பைக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு, அங்க இருக்கிற என் கணவருக்கு அது பெரிய ஆபத்தா தான் முடியும். அவரு இப்படி ஒரு விஷயத்துக்காக தான் குடும்பம் வேணாம், யாரும் வேணாம் அப்படிங்கிற மாரி முடிவு பண்ணி, ஒரு 5 நாட்ட காப்பாத்துறதுக்காக எங்க குடும்பத்துல இருக்கிற ஒரு 10 பேர் பலியான பிரச்சனை கிடையாது எனக்கு.
இது உங்களுக்கும் எனக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா ஊர் மக்களுக்கு நாங்க ஒரு துரோகி குடும்பம் தான். நாங்க வந்துட்டு இறந்துட்டோம் அப்படிங்கிற விஷயத்த எல்லாருக்குமே தெரியப்படுத்துங்க. இது அந்த 5 நாட்டு மக்களையும் காப்பாத்தும் அப்படின்னா, இதுக்காக நான் இத பண்றதுல தப்பே கிடையாது அப்படிங்கிற மாரி அவங்க சொல்லும்போது, அது பேரரசுக்கு ரொம்ப கில்ட்டி ஃபீலா இருக்கு. அது மட்டும் இல்லாம, அந்த நேரத்தில தான் அவங்க கர்ப்பமா இருந்திருக்காங்க. அப்போ குழந்தை பிறக்கிற டைமிங் தான். அப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவங்க கிட்ட கேட்டுக்கிறாங்க. என் ஃபேமிலி இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க தான். அவங்க சூசைட் பண்ணிக்கவே ஒத்துக்கிட்டாங்க. நீங்க வெளியில என்ன சொல்றீங்க? நீங்களே கொன்னுட்டதா சொல்லிடுங்க. ஆனா எக்காரணத்த கொண்டும் நாங்க இந்த மாரி பிளான் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல வேணாம். என்னோட ஹஸ்பண்ட் துரோகியாவே இருந்துட்டு போட்டும். நம்ம நாட்டுக்கு வர பிரச்சனையும் அந்த 5 நாடும் தான் நமக்கு முக்கியம். சாரி, நான் நாடுன்னு சொன்னா 5 கிராம மக்கள் தான் முக்கியம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லும்போது தான், இவங்க அவங்க ஃபேமிலியே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா வெளியில கெட்ட பேரோட திரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெரிய வருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் பொறக்குறான். பொறந்ததுக்கப்புறம் அப்போ கூட இருந்தது யாருன்னா, நம்ம ஹீரோயினோட அப்பா தான். அவரு தான் அங்க மந்திரியா இருந்திருக்காரு. அதனால அவர் கையில குழந்தைய குடுத்துட்டு, இவன் ஒரு நாள் பெரியவனாகி வருவான். அப்போ நெறைய பழிய சுமப்பான். அது விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம், இந்த விஷயத்த நீங்க அவனுக்கு மட்டும் சொன்னா போதும். மத்தபடி என்ன பத்தியோ, இல்ல அவங்க அப்பாவ பத்தியோ எதுவுமே நீங்க சொல்ல வேணாம் அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்லிட்டு, அந்த ஜடையும் வச்சுட்டு அப்படியே போயிட்டு அவங்க சூசைட் பண்ணியிருக்காங்க. அவங்க மட்டும் சூசைட் பண்ணல. இவங்க சூசைட் பண்றதுக்கு முன்னாடி அவங்களோட குடும்பம் மொத்தமே ஒரு 10 பேர் அவங்களும் சூசைட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பேரரசருக்காகவும், அந்த அந்த 5 கிராம மக்களுக்காகவும் தான். இது நருட்டோ அனிமி சீரிஸ் பார்த்தவங்களுக்கு மட்டுமே தெரியும். நெறைய பேரு இட்டாச்சிய தான் ரொம்ப ஃபேமஸா பேசுவாங்க. நெறைய பேர் இட்டாச்சிக்கு ஃபேன் ஆயிடுவாங்க. ஏன்னா, அவன் எடுத்துக்கொண்ட ஒரு வேலைக்காக தன்னோட மொத்த கிளானையுமே போட்டு தள்ளினவன். அதுவும் லீஃப் வில்லேஜுக்காக. அதனால தான் இன்ன வரைக்கும் அந்த அனிமி சீரிஸோட கர்ணன் அப்படின்னு யாருன்னு கேட்டா, அது இட்டாச்சின் அப்படிங்கிற மட்டும் தான் சொல்லுவாங்க. நானே இட்டாச்சியோட ஒரு ஃபேன் தான். அதே மாரி தான் இப்ப இந்த சிச்சுவேஷன் தெரிய வர, ஹீரோவுக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. அப்போ நம்ம துரோகி கிடையாது அப்படிங்கிற விஷயமும் புரிய வருது. அவன் அந்த கில்ட்டி ஃபீல்ல இருந்துட்டு கொஞ்சம் வெளியில வரான். அப்போ அவங்க அம்மா எழுதின ஒரு லெட்டரையும், அவங்க குடுத்த ஜேடையும் பார்த்து கொஞ்சம் அவங்கள நெனச்சு ஃபீல் பண்றான். அவங்க எழுதின லெட்டரையும் படிக்கிறான். அப்படி படிச்சுட்டு அவனுக்கு இப்போ ஒரு சந்தோஷம். நம்ம துரோகி கிடையாது. துரோகியோட மகனும் கிடையாது. அப்படிங்கிற மாரி இப்போ ஹீரோயினுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம கொஞ்சம் தப்பான முடிவு எடுக்க நெனச்சோம் அப்படிங்கிற மாரி, இப்போ அவங்க பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் வந்துட்டு வெளியில தெரியக்கூடாது. நம்ம அவங்க போடுற பிளானுக்குள்ள நம்ம போய் மாட்டணும். அதுக்கப்புறம் அவங்கள நம்ம பிளான்ல மாட்ட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அங்க பார்த்தா ஹீரோ எழுந்து சிரிச்சுக்கிட்டு, "என்னப்பா ரொம்ப கத்தியால குத்திட்டான் போல." "ஆமாமா. பிளாஸ்டிக் கத்தியால அதுவும் டம்மி கத்தியால குத்துனா எப்படி ரத்தம் வரும்? வாயிலேருந்து பொளக்கு பொளக்குன்னு வந்துச்சு. உண்மையான ரத்தம் வேணுனா சொல்லு. நான் 2 அற அறையிறேன்." அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்ல, அந்த கம்பி எப்படி வளைக்கிறேன் பாரு அப்படின்ட்டு குண்டு இருக்கிற கம்பிய வளைக்க போக, அங்கேருந்து அவன் அசிஸ்டன்ட் வந்து பார்த்துட்டு, "எதுக்கு? ஏன்?" அப்படிங்கிற மாரி அவனே கொஞ்சம் அந்த கேட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுர்றான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நம்ம 9வது இளவரசர் அந்த மேப்ப எடுத்துட்டு போயிட்டு, சீக்ரெட் வேல போயிட்டு நம்ம பேரரசர போட்டு தள்ளலாம் அப்படின்னு பக்காவா ஸ்கெட்ச் போட்டு, கரெக்ட்டா வந்துட்டு நம்ம பேரரசர் கழுத்துல கத்தி வைக்கும்போது, "இதுக்கு தான் நீ ஆசைப்பட்டியா? என்னோட சிஸ்டர். நம்மளோட சிஸ்டர்ன்னு சொல்ல கூச்சப்படுறேன் தான். என்ன இருந்தாலும் என்னோட மூத்த அண்ணா நீ. அவளோட இறப்புக்கு நீ இந்த அளவுக்கு தான் மரியாதை குடுப்ப? அதனால தான் இப்படி ஒரு விஷயம் பண்ணேன். இதுக்கு பின்னாடி எத்தன பேரோட சாக்ரிஃபைஸ் இருக்குன்னு உனக்கு தெரியாது." அப்படிங்கிற விஷயத்த சொல்ல, "உன்ன கொன்னதுக்கு அப்புறம் தெரியும்." அப்படிங்கிற மாரி, "ஆமா, நீ என்ன நெனைக்கிற? நீ ஜெயிச்சிட்டன்னு நெனைக்கிறியா? ஆமா, நீ உருவாக்குன அந்த டீமும் இப்ப இல்ல. அதோட ஹெட்டும் இறந்துட்டான். அதுக்கப்புறம் ரிவெஞ்ச் எடுத்துட்டு இருந்தவளும் இறந்துட்டா. இதுக்கப்புறம் நான் வேற என்ன வேணும்? அவ இறந்துட்டான்னு நெனைக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசிலோ, இல்ல ஒரு சவுண்டோ தான் குடுப்பாரு. அங்கேருந்து ஹீரோ, அப்புறம் நெறைய பேர் அம்பு விட்டு, அவங்க அசிஸ்டன்ட் இருப்பாங்கல்ல 9வது இளவரசர் அசிஸ்டன்ட், அவன்லாம் நெஞ்சிலயே அம்பு வாங்கி இறந்து போயிடுறான். அப்போ உடனே வந்துட்டு கரெக்ட்டா ஹீரோ ஓடி வந்துட்டு, அவிங்க கழுத்துல கத்திய வைக்க, "அப்ப நீ இன்னும் இறக்கவே இல்லையா?" அப்படிங்கும்போது, "அது சும்மா நாங்க போட்ட பிளான். அதுல நீ மாட்டிக்கிட்ட. அது மட்டும் இல்லாம, நீ வந்துட்டு ஒரு மேப் எடுத்துட்டு வந்தல்ல, அந்த மேப் ரூட் வழியாட்டி இங்க இருக்கிற அரண்மனை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணலான்னு தான் நெனச்ச. அங்க தான் நீ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்ட. நான் குடுத்த மேப் போலியான மேப்பு. அந்த மேப்பு எங்க ஆட்கள நான் எங்கெங்க நிப்பாட்டி வச்சிருந்தனோ, அங்கெல்லாம் தான் உங்க ஆட்கள போய் சேர்த்துருக்கோம். நீ நெனைக்கிற மாரி இப்போ உன்னோட கண்ட்ரோல்ல நீ கூட இல்ல." அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் தான் பேரரசர் பேச வராரு. "இங்க பாரு, நம்ம தங்கச்சி பண்ண சாக்ரிஃபைஸ பத்தி உனக்கு தெரியாது." "சாக்ரிஃபைஸா? அவள கொன்னுட்டு என்ன சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிற மாரி சொல்ற? அவ உண்மையிலேயே எல்லா விஷயமும் தெரிஞ்சு தான் போனா. அங்க இருக்கிற ஒரு ஒற்றன பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக போனா. அங்க இருக்கிற ஒரு விஷயத்த வாங்கிட்டு வரதுக்காக போனா. ஆனா, அங்க போனதுக்கப்புறம் அது கொஞ்சம் வேற மாரி ஆயிடுச்சு. அதனால தான் அவள அப்படி பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் உனக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த நல்லா அவளே எழுதி வச்சுட்டு தான் போனா. அதுக்கான லெட்டர் இதோ." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அவளே தான் போயிருக்கா அப்படிங்கிற விஷயமும் தெரியுது. இவரு வற்புறுத்தி அனுப்பல அப்படிங்கிற விஷயமும் தெரியுது. தன்னோட நாட்டுக்காக ஒரு விஷயத்த வாங்குறதுக்கு, அதாவது ஹீரோட அப்பா கிட்ட வாங்குறதுக்காக போயிருக்கா. அப்பதான் அந்த மாரி மாட்டிக்கிட்டா அப்படிங்கிற விஷயமும் தெரிய வருது. இதுல வந்துட்டு பேரரசரோட தப்பு எதுவும் இல்ல அப்படிங்கிறதும் தெரியுது. தன்னோட தங்கச்சி தன்னோட நாட்டுக்காக தான் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கா அப்படிங்கிற விஷயமும் தெரியுது. "உன்ன ஏன் அந்த இடத்துல நான் விடல தெரியுமா அவள பார்க்க? அவ கிடந்த நிலைமை என்னாலேயே பார்க்க முடியல. அவ மேல பாசம் வச்ச நீ மட்டும் எப்படி பார்த்து அத தாங்குவ அப்படின்ட்டு தான் நான் உன்ன பார்க்க விடல." அப்படிங்கும்போது, இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு அவனுக்கே கொஞ்சம் கில்ட்டி ஃபீல் ஆயிடுது. இப்பவும் சொல்றேன், "நீ என்னோட தம்பி தான். ஆனா
ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். உன்ன நான் கொல்ல மாட்டேன். நீயே இனிமேல் இந்த இடத்துக்கு பொறுப்பா இருந்துக்கோ. நீ தனியாலாம் போய் இருக்க வேணாம்." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அந்த ஆளுக்கு கில்ட்டி ஃபீல் தாங்க முடியல. உடனே கத்தி எடுத்து தானே கழுத்த கிழிச்சுக்கிறான். கிழிச்சுக்கிட்டது மட்டும் இல்லாம அங்கேயும் இறந்து போறான் 9வது இளவரசர். சொல்லப்போனா இந்த ஆள் மேலேயும் தப்பு இல்லங்க. அந்த ஆள் மேலேயும் தப்பு இல்ல. என்ன பண்றது? ஒவ்வொருத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப்ல ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கைய பார்க்கும்போது, எதிரியாவும் தெரியலாம், இல்ல நல்லவங்களாவும் தெரியலாம். அது அவங்கவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்து, அவங்கவங்க சூழ்நிலைய பொறுத்து. அப்படியே இங்க பார்த்தா ஹீரோக்கும் கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு சரியில்லாம போகுது. ஆல்ரெடி அவன் ரொம்ப வீக்கா இருக்கான். அது மட்டும் இல்லாம இப்போ ரொம்பவும் உடம்பு சரியில்லாம போகுது. எழுந்திரிக்க முடியாத நிலைமையில இருக்கான். ஹீரோயின் தான் அவன அக்கறையா பார்த்துக்கிறா. அதுக்கப்புறம் மருத்துவச்சி பொண்ணு வந்து பார்த்துட்டு, அவர் எழுந்திரிக்க கொஞ்சம் ரொம்ப நாள் ஆகும். அவர் உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்ல, ஹீரோவுக்காக ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு செகண்டும் அவ வாழ ஆரம்பிக்கிறா. அது மட்டும் இல்லாம அவன எப்படியாவது எழுப்பி கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக கோயிலுக்கு போறது, அவனுக்கு மருந்து தேடி குடுக்கறது, அவன அக்கறையா பார்த்துக்கிறது, ஒவ்வொரு நிமிஷமும் நெத்தியில கிஸ் பண்ணி, அவன தன்னோட கணவனா அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு அப்படிங்கிற மாரி தான் காட்டுனாங்க. அப்படி பார்த்துக்கிட்டு, அவ்வளோ அக்கறையா பார்த்துக்கிட்டு, ஒவ்வொரு ஆசையும் அவனுக்கு புடிச்ச மாரி, அந்த பூக்கள அந்த இடத்துல வைக்கிறது, அதுக்கப்புறம் அந்த செடிகள் வளர்க்குறது, இந்த மாரியே கொஞ்சம் வருஷங்கள் அப்படியே போகுது. போனது மட்டும் இல்லாம, ஒரு கட்டத்தில ரொம்ப ஃபீல் பண்ணி உடைஞ்சு அழ ஆரம்பிச்சுடுறா. ஒரு புத்த துறவிட்ட போயிட்டு கூட ரொம்ப உடைஞ்சு அழுறா. இந்த மாரி அவன் திரும்பி வருவானா, மாட்டானா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்துட்டு, அவன்கிட்ட போயிட்டு பேசிட்டு இருக்கும் பொழுது, திடீர்னு வந்துட்டு அவனும் பேச்சு குடுக்குறான். இது கனவா இருக்குமோ அப்படின்னு நெனைக்கிறப்ப, கனவெல்லாம் இல்ல. நான் நேர்ல தான் எழுந்து பேசினேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், அந்த மருத்துவச்சி பொண்ணு வந்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு, இன்னும் 1 வருஷ காலத்துக்கு இவரு இப்படியே இருந்தாருன்னா, கொஞ்சம் தேறி வந்துருவாரு. ஆனா, இவர் உடம்புல எந்த ஒரு காயமும் படக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த சொல்ல, அப்போதான் ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஹாப்பி ஆகுது. அதுக்கப்புறம் ஹீரோ அண்ட் ஹீரோயின், நம்ம அசிஸ்டன்ட் பயப்புல எல்லாருமே கொஞ்சம் ஹாப்பியஸ்ட்டா தான் ரொம்ப மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவால இப்போதைக்கு எந்த ஒரு வேலையும் பார்க்க முடியாதுல்ல. அதனால ஹீரோயின் என்ன பண்றான்னா, அந்த பொறுப்ப வந்துட்டு நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட்ட குடுக்குறப்ப, அவனும் நல்லா தான் பார்க்குறான். அவங்களோட ஒவ்வொரு வாழ்க்கையோட ஒவ்வொரு மூவ்மெண்ட்டையும் என்ஜாய் பண்ணி வாழ ஆரம்பிக்கிறாங்க ஹீரோவும், ஹீரோயினும். அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது, அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நாட்கள் அப்படியே போகுது. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஹீரோட தலைமுடி ரொம்ப நரைச்சு போயிடுது. அவனுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டு. பயப்புள்ள ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கணும்னா, ஹீரோயின்ட்ட இருந்து கம்பல்சரியா ஒரு கிஸ் வேணும். அப்பதான் எடுத்துப்பான் அப்படிங்கிற மாரி ரூல் எல்லாம் போட்டு, அவங்க ரொமான்ஸ் லெவலும் வேற லெவல்ல தான் போகுது. ட்ரீட்மெண்ட்ட மையமா வச்சு அவனும் ரொமான்ஸா பண்ணிக்கிறாங்க 2 பேரும். லவ்வுல இதெல்லாம் சகஜம் தானே! ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேற. இருக்காதா பின்ன? அப்படியே ஹாப்பியஸ்ட்டா போகும்போது, அதுக்கப்புறம் அந்த நியூ இயரும் வருது. இவங்க 2 பேரும் கப்புலா சேர்ந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு போட்டி விளையாண்டுட்டு இருக்கும்போது, ரம்மின்னு வச்சுக்கங்களேன். அதுல வந்துட்டு அதிகமா வந்துட்டு நம்ம அசிஸ்டன்ட் பயப்புல வைத்தியச்சிக்காக நம்ம அசிஸ்டன்ட் பயப்புல அதிகமா தோக்குறான். அது மட்டும் இல்லாம தோக்குறது மட்டும் இல்லாம, அவ எப்பல்லாம் ஜெயிக்கணும்னு நெனைக்கிறாளோ, அப்பல்லாம் சீட்டுகள விட்டுக் குடுக்குறான். சரி, நான் என்னோட ஆளுக்காக விட்டுக் குடுக்குறேன். சரி, நீ எதுக்கு அவளுக்காக விட்டுக் குடுக்குற அப்படின்னு கேட்கும் பொழுது, அதுக்கப்புறம் நம்ம வைத்தியச்சி பொண்ணே அவனோட கைய பிடிச்சு இழுத்து, இவன் இப்ப என்னுடையவன் ஆயிட்டான் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல, இது ஹீரோயினுக்கே ரொம்ப ஷாக்கா இருக்கு. இது எப்பம்மா நடந்துச்சு? அதுவா அன்னைக்கு உங்க 2 பேத்த மாட்டி விடாம இருக்கிறதுக்காக நாங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ட்ரெஸ்ஸ மாத்திட்டு போயிட்டு இருந்தோம்ல. அப்ப லைட்டா டிச்சிக் பிச்சிக் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாரி சொல்ல, செம்ம ஃபன்னா போயிட்டுருக்கு. இப்படியே இவங்க லைஃப் அப்படியே ஹாப்பியா மூவ்மெண்ட் ஆயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டுருக்கு. அப்போ ஒரு கட்டத்தில என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அவன் வந்துட்டு ஒரு லெட்டர் எடுத்துட்டு வந்து தரான். அந்த லெட்டர் யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னா, ஹீரோட அப்பா கிட்ட இருந்துட்டு வந்திருக்கிற மாரி தான் காமிக்கிறாய்ங்க. அப்படி வந்திருக்கும் போகும்போது, அவரு வந்துட்டு ஜெயில்ல இருக்கிறதாவும், அவர் கூட ஒரு சில கைதிகள் இருக்கிறதாவும் அப்படிங்கிற மாரி அந்த லெட்டர்ல இருக்கு. அதனால தான் அப்பாவ காப்பாத்த போகணும் அப்படிங்கிறதுக்காக, இப்போ ஹீரோ கிளம்புறான். அந்த நேரத்தில ஹீரோயினும், "இதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. உன் கூட தான்." அப்படிங்கிற விஷயத்த சொல்ல, அவளும் அவன் கூட போறதா தான் முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போதே ஒரு வாய்ஸ் ஓவர் ஓடுது. இந்த விஷயத்த பத்தி நம்ம பேரரசர்ட்ட போயிட்டு பேசும்பொழுது, அவரு என்ன சொல்றாருன்னா, "இது பெரிய பிரச்சனைய உண்டாக்குறது. எனக்கு நீ அங்க போக கூட தேவையில்ல. உன் குடும்பத்து பேர காப்பாத்தணும்னு நீ நினைக்கவும் நினைக்காத. நீ இங்க இருந்துட்டு இந்த பொண்ணோட ஒரு நல்ல லைஃபா வாழ்ந்தா போதும்." அப்படிங்கிற மாரி அவரு சொல்றாரு. ஆனா, அவைங்க என்ன சொல்றாய்ங்கன்னா, "இப்போ நாங்க இங்கேருந்து அவங்கள போய் காப்பாத்த போனோம். நாங்க இறந்துட்டோம். அப்படிங்கிறத நீங்க இந்த நாட்டுக்கு தெரியப்படுத்துங்க. அது மட்டும் போதும். நாங்க ஒரு புது ஐடென்டிட்டில அந்த நாட்டுக்குள்ள பூந்து, அந்த நாட்டுல இருந்துட்டு உங்களுக்கான விஷயங்களையும், நம்ம நாட்ட காப்பாத்துக்கான விஷயங்களையும் நாங்க 2 பேரும் தாராளமா செய்வோம். இது எங்களோட கடமை." அப்படிங்கிற விஷயத்த சொல்ல, இது வந்துட்டு நமக்கு கண்ல காட்டல. இவைங்க அடுத்த ஸ்டெப்பா என்ன பண்றாய்ங்க அப்படின்னா, நம்ம மொத்த பொறுப்பையும் ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அவன்கிட்ட அந்த குரூப்போட பொறுப்பு மொத்தத்தையும் ஒப்படைக்கிறான். "இதுக்கப்புறம் என்னோட ஐடென்டிட்டி என்ன அப்படிங்கிறது எனக்கே தெரியாது. நாங்க போறது ஒரு சீக்ரெட் ஒரு விஷயத்துக்காக போறோம். திரும்பி வருவோமான்னு கூட எங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நீங்க தான் இத பார்த்துக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மருத்துவச்சி பொண்ணுகிட்டயும், இதுக்கப்புறம் எந்த பொண்ணு வந்து ஹெல்ப்ன்னு கேட்டாலும், தான் கணவனால பிரச்சனை அப்படிங்கிற மாரி சொன்னாலும், "மொத ஆளா நீ தான் நம்ம டீம்ல லீடா போய் நிக்கணும். அவங்கள காப்பாத்தணும்." அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணுகிட்ட ஒரு ப்ராமிஸ வாங்கிட்டு, இவைங்க 2 பேருமே கிளம்புறாய்ங்க. கிளம்புறாய்ங்க அப்படின்னா, இவிங்கள பொறுத்தவரைக்கும், இந்த நாட்ட பொறுத்தவரைக்கும் இவிங்க 2 பேரும் காப்பாத்த போனாய்ங்க, இறந்துட்டாய்ங்க அப்படிங்கிற விஷயம் மட்டும் தான். ஆனா,
அங்க என்னான்னா, புது கெட்டப்ல இவங்க 2 பேருமே அந்த நாட்டுக்குள்ள என்ட்ராக ரெடியா இருக்காங்க. அப்படிங்கிறத மாரி காட்டி, இந்த ட்ராமாவ ஒரு ஹேப்பி எண்டிங்ன்னு சொல்ல முடியாது. இது டூ பி கன்டின்யூ எண்டிங்ன்னு தான் சொல்லணும். சொல்லப்போனா நானே ஒரு கட்டத்தில குழம்பிட்டேன். இவங்க 2 பேரும் போருக்கு போனாய்ங்க, இறந்துட்டாய்ங்க அப்படிங்கிற மாரி சப்டைட்டில கீழ பார்த்த உடனே, எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. அட பாவிங்களா! அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் ஸ்கிப் பண்ணிட்டு இன்னொரு இடத்துல போய் பார்க்கும்போது தான் தெரியுது, இப்படியெல்லாம் சொல்லி வச்சுருங்க. நாங்க போயிட்டு ஸ்பை வேல பார்க்க போறோம் அப்படிங்கிற விஷயத்த, நம்ம பேராசிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு, இப்போ ஒரு நியூ கெட்டப்ல வந்துட்டு அவங்க அங்க போயிருக்காங்க அப்படிங்கிறது. இந்த ட்ராமா வந்துட்டு ஸ்டார்ட்டிங்ல ஃபயரா போன மாரி இருந்தது. எண்டிங்ல கொஞ்சம் டம்மியான மாரி தான் இருக்கு. லாஸ்ட்டா 2 ட்ராமாவும் எனக்கு அப்படி தான் தோணுது. ம். நல்லா ஆரம்பத்தில நல்லா கதைய குடுக்குறாய்ங்க. எண்டிங்ல ஆனா உண்மையிலேயே சொல்லணும்னா, ஹீரோவோட அவங்க அப்பா, அம்மா ஸ்டோரி வேற லெவல். அது சொல்லப்போனா அது ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான ஒரு ஸ்டோரியா எனக்கு தெரிஞ்சுது. இத நம்ம தமிழ் படத்தில கூட நெறையா பார்த்துருக்கோம். அ இதோட இந்த ட்ராமா முடியுது. இதுக்கப்புறம் என்ன ட்ராமா பண்ணுங்கிறத மினி ட்ராமாவா கொஞ்சம் சஜெஸ்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சத்யபாமா சிஸ்டர், அதுக்கப்புறம் அனு சிஸ்டர் உங்க கமெண்ட்ட நான் படிக்கல அப்படிங்கிற மாரி நீங்க கோவப்பட்டுருந்தீங்க. நான் மிஸ் பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம நீங்க 9த் பிரின்ஸ சைட் அடிச்சீங்கல்ல, அவன் தான் வில்லனா வருவான் அப்படின்னு உங்களுக்கு தெரியாம தானே இருந்தது. அபூர்வா அம்மு ஹாய் சிஸ்டர். அப்புறம் காவ்யா காவ்யாங்கிற சிஸ்டர் ஒரு ட்ராமாவ சஜெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அது கண்டிப்பா மினி ட்ராமாவா இருந்தா நாங்க எடுத்து பண்ணுவோம் சிஸ்டர். திவ்யா திவ்யா சிஸ்டர், விக்கி சனாங்கிற ப்ரோ கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. நீங்களும் ஒரு ட்ராமா சஜெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. செக் பண்ணி பார்க்குறோம். ரூபினி சிஸ்டர் கவிதை தானே சொல்லிடலாம். வனிதா சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். பழனி லக்ஷ்மி சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ட்விஸ்ட் நெறையா இருந்தது மாரி சொல்லியிருந்தீங்க. முருகானந்தன் ப்ரோ, கில்லர் ப்ரோ, நீங்க டெய்லி 2 எபிசோட் அப்படிங்கிற மாரி சொல்றீங்க. எங்களுக்கும் போட ஆசை தான். ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ ரெடி பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரோ. சிஸ்டர் இந்த எபிசோட்ல லாஸ்ட் எபிசோட்ல செம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தீங்க. மேரேஜ் முடிச்சுட்டாங்கன்னு நெனைக்கிறீங்களா லாவண்யா சிஸ்டர்? ஆனா அதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாய்ங்க. இது வந்துட்டு நான் லாஸ்ட்டா போட்ட ஒரு 3 வீடியோவோட கமெண்ட்ஸ நான் கம்பைன் பண்ணி தான் நான் பேசிட்டு இருக்கேன். ரோஸ்லின் மேரி சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். நீங்க ஒரு ட்ராமா சஜெஸ்ட் பண்ணிருக்கீங்க. செக் பண்ணி பார்க்குறோம். பிரத்திகா சிஸ்டர் நோ ப்ராப்ளம் சிஸ்டர். எல்லாருக்கும் சிச்சுவேஷன் ஒரே மாரி இருக்க போறதில்ல. கண்டிப்பா சொல்றேன். நீங்க எவ்வளோ நாள் கழிச்சு வந்து வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணாலும், நீங்க எப்பவுமே எனக்கு நல்ல சிஸ்டர். அது மட்டும் இல்லாம நீங்க உங்க ஹெல்த்த பார்த்துக்கோங்க. நீங்க பத்திரமா இருங்க. ஏன்னா, நீங்க எவ்வளோ நாள் கழிச்சு வந்தாலும் நான் இங்கேயே தான் இருப்பேன். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இன்னொரு விஷயம், சாரிலாம் தயவுசெய்து கேட்கவே கேட்காதீங்க. அதுவும் என்கிட்டலாம் சாரி கேட்கணும்னு தேவையே இல்ல. ப்ரோ அண்ட் சிஸ்க்குள்ள சண்டை வந்துட்டாலோ, இல்ல ரொம்ப நாள் பிரிஞ்சு போயிட்டு வந்துட்டாலும் சாரிலாம் கேட்க மாட்டோம். "டேய் என்ன எப்படி இருக்க?" அப்படிங்கிற மாரி ஒரு நக்கல்ல பாசமா கேட்டா போதும். கில்லர் ப்ரோ நாங்க ட்ரை பண்றோம் ப்ரோ. அந்த ட்ராமாவ நாங்க செக் பண்றோம். வேற யாரோட கமெண்ட்ஸயாவது நான் மிஸ் பண்ணியிருந்தா, அடுத்த எபிசோட்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் படிக்கிறேன். "உடல் மாறி உருவம் மாறி உன் உள்ளத்தைத் தேடி வந்த எனது ஆவி. உன்னையே மறந்து வந்தாலும் உன் காதலை மட்டும் மறக்க முடியாத அளவுக்கு நீ கொடுத்தாய். உள்ளங்களில் வேறுபட்டாலும் என் உதட்டின் மோதிரம் கொடுத்த முத்தத்தில் எந்த ஒரு வேறுபாடும் இல்லை. துரோகத்தின் வலியை உன் தூய்மையான காதலினால் போக்கிவிட உன்னோடு நடப்பது வாழ்க்கையின் இறுதி பயணமாக இருந்தாலும் சரி, உன் கூடவே வருவேன். உன் காதலாகவும் உன் காதலியாகவும்." உண்மையிலேயே இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை கண்டிப்பாக சொல்லுங்கள். பிடிக்கலனாலும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் நான் இதை விட பெட்டராக ட்ரை பண்ணுறேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். சப்போஸ் சின்ன ரெக்யூஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஒரு 30K நாங்கள் ரீச் பண்ணிகிட்ருக்கோம். அது எல்லாம் உங்களோட சப்போர்ட்டால தான். நீங்கள் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா, நம்ம இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா ரீச் பண்ணலாம். உங்கள்ட்ட ஏதோ கேட்கணும்னு தோணுச்சு. அதனால தான் ஒரு உரிமையில கேட்குறேன்.